அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் நோனோ நியூஸ் தமிழ். செய்திகள் வசிப்பது ஐபிஎல் அம்பலவான். இன்று சாந்தி மருத்துவமனையில் இருந்து நமது ப்ரெடிக்ஷன் கீழ் முழுவதுமாக குணமாகி நமது சேனலுக்கு நேர்காணல் கொடுக்க வந்துள்ளார். ஐயா வணக்கம். நீங்க யார்? நீங்க எந்த நாட்டுக்கு ராஜா? உங்களை எதுக்கு எல்லாரும் ப்ரெடிக்ஷன் கிங்னு சொல்றாங்க? நம்ம மக்களுக்காக சொல்லுங்க. தம்பி கேட்டிருந்தாரு நான் எந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி. நான் தான் நம்ம தருமபுரி சீனராஜா. தருமபுரிக்கே நான் தான் ராஜா. இப்ப சரி, தம்பி அடுத்த கேள்வியை கேளுங்க. ஐயா, உங்களை தாக்கிய அதே மாஸ்க் போட்ட மருத்துவ நபர் அவர் தான் என்னையும் தாக்கினார். அது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அவர் யாராக இருக்கும் என்று நீங்க யோசிக்கிறீர்கள்? நம் மக்களுக்காக கூறுங்க. தம்பி, என்ன அடிச்சது வேற யாராவது இருக்கும்? கண்டிப்பா ஆர்சிபி ஃபேனா தான் இருக்கும். நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல கேகேஆர் மற்றும் மும்பை அணிகள் மோத போறாங்க. அதில் யாரு வின் பண்ண அதிக வாய்ப்பு உள்ளதாக நீங்க நினைக்கிறீங்க? நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல பாத்தீங்கன்னா எம்ஐயோ கேகேஆர் மோத போறாங்க. கேகேஆர் என்னத்தான் பலமா இருந்தாலுமே எம்ஐ அதை விட கடப்பாறை டீம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கடப்பாறையில ஏதோ மனம் கொஞ்சம் தப்புற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பா மும்பை தான் வின் பண்ணும். இத்தனை தோல்விக்கு அப்புறம் அவங்க அடிக்கலன்னா தான் ஆச்சரியம். அடிச்சு கண்டிப்பா கேகேஆர் ஓட விட போறாங்க. கண்டிப்பா மும்பை தான் தம்பி வின் பண்ணும் நாளைக்கு. ஐயா, நீங்க பாத்தீங்கன்னா மும்பை வின் பண்ணும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றீங்க. நம்ம ஐபிஎல் ஜோசியர்கிட்ட கேட்போம், யார் வின் பண்ணுவாங்க, யாருக்கு கண்டம் இருக்கு அப்படின்னு ஐபிஎல் ஜோசியர் பக்காவா சொல்லுது. வாங்க மக்களே, ஐபிஎல் ஜோசியர்கிட்ட கேட்கலாம் யாருக்கு நாளைக்கு கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஜோசியர் ஐயா வணக்கம். நீங்க சொல்லுங்க, நாளைக்கு ஐபிஎல்ல யாருக்கு கண்டம் இருக்கு, யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. தம்பி, ஐபிஎல் அம்பலவானிலுக்கு வணக்கம், மக்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஐபிஎல் ஜோசியர். அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல யாருக்காவது கண்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய கண்டம் இருக்கு. ரோஹித் சர்மா ரசிகர்களே, 12 மணிக்குள்ள ஸ்டம்பர் பால நல்லா மஞ்சள் தொடவி நட்டு கிரவுண்ட்ல புதைச்சிருங்க. அத நைட்டு 12 மணிக்கு போய் தோண்டி எடுத்து அதுக்கு 3 முறை மொத்தம் கொடுத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மேல இருக்கிற கண்டம் நீங்கும். அவர் நல்லபடியா விளையாடுவாரு. இது நம்ம ஐபிஎல் ஜோசியர் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் அனைவரும் கட்டாயமாக செய்ய. அப்பதான் ரோஹித் சர்மாக்கு இருக்கிற கண்ட நீங்கி செஞ்சுரியா அடிப்பாரு. இந்த ஐபிஎல்ல எம்ஐக்கு கப்பு வின் பண்ணி தருவாரு. ஓகே மக்களே, நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல பார்ப்போம். எம்ஐயா கேகேஆர் பொறுத்திருந்து பார்க்கலாம்.